ஹலோ ராஜே, சொல்லுங்க அத்தை. அத்தை பேசுறேன்ப்பா. பேசுங்க அத்தை. அப்பாக்கு வேற சீரியஸ் ஆயிடுச்சுப்பா. உன்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு வேற சொல்றாரு. எங்களெல்லாம் வெளியே வேற அனுப்பிட்டாருப்பா. அத்தை உங்க அப்பா எதுக்கு அத்தை என்கிட்ட தனியா பேசணும்ன்றாங்க? தம்பி, நான் உங்க அப்பாவை சொன்னப்பா. அத்தை கொஞ்சம் சீக்கிரமா வா ராஜே. அப்பா 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 வாப்பா ஹாஸ்பிட்டல் போலாம். ஏந்திருப்பா தம்பி. ஏந்திருப்பா. ஒரு நிமிஷம் சொல்றது கேளுப்பா. என்னதுப்பா? இனிமே என்ன காப்பாற்ற முடியாது. ஏன்பா அப்படி சொல்ற? வாப்பா. தம்பி, இந்த அப்பனோட கடைசி ஆசையை நீ தான் நிறைவேற்றணும். என்னதுப்பா? நீ எப்படியாவது டாக்டர் ஆயிடு. அப்பா நான் படிச்சிருக்கிறது இன்ஜினியரிங். உன்னால இன்ஜினியரா மட்டும் ஆக முடிஞ்சதா? இல்லப்பா. அப்ப டாக்டர் ஆயிடு. அப்பா என்னால எப்படிப்பா டாக்டர் ஆக முடியும்? என்னால முடியாதுப்பா. இல்லப்பா, நீ என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது. டாக்டர் ஆகி பல பேரை காப்பாற்றணும். அப்பா அப்ப உன்ன என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீ டாக்டர் ஆகணும். சத்தியம் பண்ணி கொடு. அப்பா அது ஏன் கையிலப்பா, உன் கைப்பா. சரி, உன் கையை வச்சு சத்தியம் பண்ணு. அப்பா 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 கடவுளே, ஒரு வழியாக நான் போலி டாக்டர் ஆகிட்டேன். ஆனால் அந்த போலி டாக்டர் யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு நீ தான் பார்த்துக்கணும் டாக்டரே. உட்காருங்க. டாக்டர் நான் உட்காந்துக்கிட்டுமா? என்ன எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பண்ணுது? சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பண்ணுது? டாக்டர் என்ன டாக்டர் கரண்ட் போயிடுச்சு? பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வந்துடும். டாக்டர் நாம வேணா கரண்ட் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோமா? சொல்லுங்க டாக்டர், ஏதாச்சும் பேசுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? சரி சொல்லுங்க. சரி டாக்டர், நீங்க எங்க படிச்சீங்க? ஐயோ நானா நானா ஐயோ என்ன சொல்றது, ஊர்ல படிச்சேன். ஊர்ல படிச்சேன். ஓ, ஊருக்குள்ள படிச்சீங்களா? நல்லா வெளியூர் டாக்டரா தான் இருப்பீங்க போல. சார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. புரியல சார், உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. பொண்ணா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல டாக்டர், அப்புறம் எப்படி பொண்ணு இருக்கும்? பொண்ணு கிடையாது, உங்களுக்கு என்ன வியாதி? வியாதி. ஓ, வாந்தி வருதா? போய் எடுத்துட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சார் வாந்தி இல்ல சார், வியாதி. வியாதி புரியல. வியாதி. என்ன வியாதி? டாக்டர் கரண்ட் வந்துருச்சு. என்ன டாக்டர் 2 வாரத்தை பேசுறதுக்கு எவ்வளவு டயர்ட் ஆயிட்டீங்க? முடியல சார், உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க சார். எனக்கா கொஞ்சூண்டு காய்ச்சல் அடிக்குது டாக்டர். ஐயோ சரி, நாளைக்கு நீங்க செக்கப்புக்கு வாங்க. என்னால இப்ப சுத்தமா முடியல. பிக்கப்பா? நான் யார போய் பிக்கப் பண்ணணும்? சீட்டு. நாளைக்கு நான் வரேன், செக்கப்புக்கு வரேன். செக்கப் வரேன். காது கேட்காது போல, கத்தி பேச வேண்டியதா இருக்கு. அடுத்து யாரா? சரி, ஆமா உங்களுக்கு முதல்ல காது கேட்குமா நல்லா? அப்பா சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாந்தி வருதா? வயிறு வலிக்குதா? வயித்தெரிச்சல் டாக்டர். எப்பத்துல இருந்து? காலையில இருந்து டாக்டர். காலையில என்ன சாப்பிட்டீங்க? கார குழம்பா? கத்திரிக்காய் குழம்பு? காலையில சாப்பிடல டாக்டர். ஆமா, ஏன் சாப்பிடல? வயித்தெரிச்சல் தான் டாக்டர். அப்போ ஓகே, நைட்டு தான் நீங்க சாப்பிட்டது ஒத்துன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. வயிறு வலிச்சதால நைட் சாப்பிடல டாக்டர். எதுவும் சாப்பிடாம எப்படி வயிறு வலிக்கும் உங்களுக்கு? எது சாப்பிட்டாலும் வாந்தி வருது டாக்டர். இப்போ உங்களுக்கு வயித்தெரிச்சலா, வாந்தி வருதா, இல்ல வயிற்று வலியா? வயித்தெரிச்சல் தான் டாக்டர். நீங்க என்ன பண்ணுங்க, காரமே இல்லாம தயிர் சாதம் சாப்பிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். சாப்பிட்டாதான் வாந்தி வருதே டாக்டர். வாந்தி வந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடுங்க. வாந்தி வந்தா வயிறு வலிக்குமே டாக்டர். அப்போ சாப்பிடாதீங்க. சாப்பிடலன்னா
வயிறு எரியுதா டாக்டர்? எனக்கு தெரியுது. அப்போ நீங்களும் சாப்பிட மாட்டீங்களா டாக்டர்? சாப்பிட்டா வாந்தி வருது. வாந்தி வந்தா வயிறு வலிக்குதா டாக்டர்? வாய் வலிக்குது. அப்போ வாய் வலிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை சாப்பிடுங்க டாக்டர். எனக்கு வலிக்கிறது இருக்கட்டும், உங்களுக்கு இப்போ வலிக்காம இருக்கணும்னா இதை வாங்கி சாப்பிடுங்க. எங்க இருந்து வராங்கன்னு தெரியல எனக்குன்னு. டாக்டர் இதை சாப்பிட்டா வாந்தி வராதுல்ல டாக்டர்? ஓகே டாக்டர். என்ன பண்ணுது? சேர் ஆடுது டாக்டர். உங்களுக்கு என்ன பண்ணுது? எனக்கு தான் சேர் ஆடுது டாக்டர். சேரு ஆடுறத தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? எனக்கு சேர் ஆடுறத தாண்டி வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு டாக்டர். உட்காரமா. என்ன பிரச்சனைமா? எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல டாக்டர். நான் பண்றது எல்லாமே தோல்வியிலே முடியுது டாக்டர். இங்க பாருமா, நம்ம பண்றது தோல்வியில முடியுதா வெற்றியில முடியுதான்றது அவசியம் இல்லம்மா. நம்மளால முடியுமான்றது மட்டும்தான் நம்ம முக்கியம். கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்கம்மா லைஃப்ல. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் டாக்டர். நான் எப்போ ட்ரை பண்ணாலும் யாராவது ஒருத்தவங்க வந்து அதை தடுத்துடுறாங்க. அவங்க தடுக்கும் போது எனக்கு மட்டும்தான் வருத்தமா இருக்கே தவிர அவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க டாக்டர். அப்படி என்ன பண்ணீங்க? பாம் வச்சேன் டாக்டர். 1995ல கோயிலில் பாம் வச்சேன். அதை பாட்ஷா வந்து எடுத்துட்டாரு. 1999ல ரயில்வே ஸ்டேஷன்ல பாம் வச்சேன். அதை புகழேந்தி வந்து எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எவ்வளோ பிளான் பண்ணி எவ்வளோ இடத்துல பாம் வச்சேன் டாக்டர். ஆனா அதை எந்த பிளானுமே இல்லாம கேப்டன் பிரபாகரன் வந்து எடுத்துட்டாங்க. இப்ப சொல்லுங்க டாக்டர், என்னால ஜெயிக்க முடியுமா முடியாதா? ஆனா எனக்கு நம்பிக்கை வந்துச்சு டாக்டர். இந்த தடவை கண்டிப்பா நான் சக்சஸ் ஆவேன். அதனாலதான் நானே ஒரு மனித வெடிகுண்டா மாறிட்டேன். மனித வெடிகுண்டா? என்ன நம்பாத மாதிரி பாக்குறீங்க? என்ன எடுக்கிறேன்? என்னோட வாழ்க்கையில கடைசி நிமிஷங்களை உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களோட கழிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நீங்களும் என்னோடவே சேர்ந்து சாவுங்க சாவுங்க சாவுங்க.